unbelievably unsold options. பிரேதம் straight away நான் ஃபர்ஸ்ட் பிளேயர் போறேன். இவர்தான் ஒரு பெரிய நேம், அதனால இவர் பேர் எடுக்கிறேன். டேவிட் வார்னர். பிரேதம் எனக்கு அது ஐ திங்க் வாழ்க்கை ஒரு வட்டம், இது நல்லா தெரியுது. ஷார்துல் தாக்கூர் செம்ம சர்ப்ரைஸ். பிரேதம் இல்ல ஷார்துல் தாக்கூர் இது சர்ப்ரைஸ் இல்ல, இது சூப்பர் ஷாக் தான் இது. பிகாஸ் ஷார்துல் தாக்கூர் டெஃபினட்டா நான் எதிர்பார்த்தேன் ஏதாவது ஒரு டீம் எடுக்கணும். வந்து ஒன்ஸ் அகைன் பெரிய சர்ப்ரைஸ். பிரேதம் பிருத்வி ஷா. ஸோ 6 years டெல்லி டேர் டெவில்ஸ்ல இருந்து அவங்க டெல்லி கேபிட்டல் ஆனாங்க. ஆனா பிருத்வி ஷா டேர் டெவிலா இருக்கல அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி. டானி பாஸ்டோ, கேன் வில்லியம்சன் ப்ராபப்லி இன்ஜுரி வரிஸ் நினைக்கிறேன், அவரும் அன்சோல்ட். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். ஹாய் பத்ரி, எப்படி இருக்கீங்க? வெரி வெல், தேங்க் யூ. இந்த வீடியோல நம்ம ஸ்ட்ரெயிட் அவே பேச போறது என்னன்னா unbelievably unsold options. பிரேதம் அதாவது நிறைய பிளேயர்கள் பாத்தீங்கன்னா இவன் அன்சோல்டா அப்படிங்கிற மாதிரி நம்மள ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. ஸ்ட்ரெயிட் அவே நான் ஃபர்ஸ்ட் பிளேயர் போறேன். இவர்தான் ஒரு பெரிய நேம், அதனால இவர் பேர் எடுக்கிறேன். டேவிட் வார்னர். பிரேதம் இவ்வளவு சீக்கிரமா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஜாம்பவான் கிரிக்கெட்டரா இருந்தாரு டேவிட் வார்னர். சோசியல் மீடியால பிரபலமானவரு. பயங்கரமா ஒரு இந்தியா வந்து அவர் பிறந்த நாடு ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், ஆனா அவர் ஒரு மாதிரி ஒரு அடாப்ட் பண்ண நாடு இந்தியாங்கிற மாதிரி வாழ்ந்திருந்தாரு. ஹைதராபாத் தான் என்னோட ஒரு செகண்ட் டவுன் அப்படின்னு வாழ்ந்த ஒரு ஆளு திடீர்னு அன்சோல்டு. பிரேதம் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாவே ஒரு வட்டமா வந்திருக்கு. சீக்கிரமாவே T20 கேரியர் முடிஞ்ச ஒரு ஃபீலிங். டேவிட் புட்டபொம்மா வார்னர் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் இந்தியால. சோ எனக்கு அது ஐ திங்க் வாழ்க்கை ஒரு வட்டம், இது நல்லா தெரியுது. பட் நீ பாத்தீங்கன்னா இப்போ பிக் பேஷ்ல வந்து அந்த பால் டேம்பரிங் சார்ஜ் அதெல்லாம் அவர் சென்டென்ஸ் 2-3 years சர்வ் பண்ணி எல்லாம் பண்ணி நவ இஸ் எலிஜிபிள் டு கேப்டன் பிக் பேஷ் லீக் ஆல்சோ பண்ணிட்டு இருக்காரு. சோ அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியக்கூடிய விஷயம். பிகாஸ் அவர் ரெகுலர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. இட்ஸ் நாட் லைக் அவர் ஜஸ்ட் ஐபிஎல் கொண்டு வராருன்னு கிடையாது. இன்டர்நேஷனல் ஐ மீன் பிக் பேஷ் ஆடுறாரு, மத்த இங்கிலீஷ் மத்த லீக்ஸ்லயும் ஆடுவாரு சான்ஸ் கிடைக்கும் போது. சோ கொஞ்சம் சர்ப்ரைசிங் தான் எனக்கு. ஏன்னா அவர் ஃபிட்னஸ் இன்னும் இருக்கு. டேவிட் வார்னருக்கு ஃபிட்னஸ் இன்னும் இருக்கு. ஆடலாம். அவர் டாப் ஆஃப் தி ஆர்டர், ஒரு மீனிங்ஃபுல் கான்ட்ரிபியூஷன், ஒரு 25 or 15 பால்ஸ் கொடுக்குற அபிலிட்டி இப்ப கூட இருக்கு. ஆனா பிரான்சைசஸ் எப்படி யோசிக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியல. அண்ட் இப்ப கூட நான் சொல்றேன், ரன் அடிக்கிறார் இல்ல கன் ஃபீல்டர், அதுல டவுட்டே கிடையாது. டெஃபினட்டா ஐ திங்க் அந்த ஒரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரு ஃபாலோ அவுட் இருந்ததுங்க, டிராப் பண்ணாங்க. அதுக்கப்புறமே he has not been at his best. ஆனஸ்டா ஒரு கிரிக்கெட்டரா ஒப்பீனியன் கொடுக்கணும், அந்த சீசனுக்கு அப்புறமே அவரோட கிராஃப் கொஞ்சம் கீழே தான் போயிட்டு இருக்கு. ரன் ரேட் டெஃபினட்டா ரொம்ப கம்மியா விளையாடுறாரு, கன்சிஸ்டன்சி இல்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். யங்ஸ்டர்ஸ் தான் பாக்குறாங்க அப்படின்னு தோணுது, எஸ்பெஷலி யங் இந்தியன் அண்ட் ஃபாரின் பேட்ஸ்மேன். ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் மாதிரி ஒரு ஆள் வந்து 9 கோடி போறாரு, பட் டேவிட் வார்னர் அன்சோல்டா போறாரு. சோ ஐபிஎல் டீம் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தாங்க டெஃபினட்டா பாக்குறாங்க. நெக்ஸ்ட் டெஃபினட்டா ஒரு ஃபியூ இந்தியன் பிளேயர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். பிரேதம் ஷார்துல் தாக்கூர் செம்ம சர்ப்ரைஸ். பிரேதம் இல்ல ஷார்துல் தாக்கூர் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து 3 ஃபார்மேட்லயும் இந்தியால இருந்த ஒரு ஆல்ரவுண்டரே ரேர்னு நம்ம சொல்லுவோம் இந்தியால. திடீர்னு அன்சோல்டா இருக்காரு. அவருக்கும் டெஃபினட்டா பர்சனலி ஒரு பெரிய ஷாக்கா வந்திருக்கும். இது சர்ப்ரைஸ் இல்ல, இது சூப்பர் ஷாக் தான் இது. பிகாஸ் ஷார்துல் தாக்கூர் டெஃபினட்டா நான் எதிர்பார்த்தேன் ஏதாவது ஒரு டீம் எடுக்கணும். ஏன்னா ஒரு ரேர் கமோடிட்டிங்க. அவர் டெஃபினட்டா ஒரு வந்து நீங்க கவுண்ட் பண்ணலாம், ஒரு 15 ரன் அடிச்சு கொடுப்பா, 8 பால்ல அடிப்பாரு, 2 ஓவர் போட்டு எப்படியும் அவருக்கு அந்த விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி இருக்கு. சோ நான் ரொம்ப சர்ப்ரைஸ். எஸ்பெஷலி பத்ரி இஸ் கமிங் ஆஃப் a very good ரஞ்சி சீசன். தமிழ்நாடு சிங்கிள் ஹேண்டடா அவர் பீட் பண்ணாரு மும்பைல ஆடின செமிஃபைனல்ல. ஸ்டார்டிங் திஸ் ரஞ்சி சீசன் கூட 2 5 விக்கெட் ஹால்ஸ் பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. ஐ வெரி சர்ப்ரைஸ். ஏன்னா எவ்வளவு 10 பிரான்சைஸ்ல ஷார்துல் தாக்கூர் மாதிரி ஒரு ஆளுக்கு உங்களுக்கு இடம் இல்லையா? தீபக் சார் 9 கோடிக்கு போற பட்சத்துல ஷார்துல் தாக்கூருக்கு எப்படி இடம் இல்லைன்றது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ். பேஸ் பிரைஸ்ல கூட போகல அவரு. சன்ரைசர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 கோடி வச்சிருக்காங்க. ஐ திங்க் KKR மேபி ஒரு 4 crores if I'm not mistaken. சில பிரான்சைசஸ் கிட்ட காசு இருக்கு. சோ நீங்க பேஸ் பிரைஸ்ல ஷார்துல்ல எடுத்து வச்சிருக்கலாம். பிகாஸ் ஒரு ரேர் கமோடிட்டி இந்தியன் பேட்டிங் இந்தியன் ஆல்ரவுண்டர், ஒரு ரேர் கமோடிட்டி. எனக்கு வார்னர் எல்லாரை விட ஒரு பெரிய ஷாக் வந்து ஷார்துல் தாக்கூர் தான். ஷார்துல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சிருந்தாங்க, செல்ல பேரு லார்ட் ஷார்துல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர் எடுத்தாங்க. பேஸ் பிரைஸ்ல இருக்கும்போது எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர் தூக்கலன்னு எனக்கு தெரியல. டெஃபினட்டாங்க. நீங்க வந்து ஆக்சுவலி இன்னொரு ஒரு தீபக் சாரை பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு பிளேயர் மைண்ட்ல வராரு. 9 கோடி 10 கோடி கொடுத்து தீபக் சார் எடுக்கும்போது உமேஷ் யாதவ் என்னங்க, அவரும் அன்சோல்டுங்க பாவம்.
செமையா போட்டிருந்தாருங்க. போன சீசன் கூட நல்லா போட்டாரு. இன்ஃபேக்ட் சென்னைக்கு எதிராக ஃபைனல் கூட நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா போட்டாரு. ஃபைனல் பவர் பிளேல சூப்பரா போடக்கூடிய எபிலிட்டி. எனக்கு பர்சனலி ஐ ஃபீல் உமேஷ் யாதவ் இஸ் லிட்டில் பிட் மோர் எஃபெக்டிவ் தன் தீபக் சார். பட் இவரு அன்சோல்டா இருக்காரு, அவர் போறாரு. இந்த ஆக்ஷன்ஸை பொறுத்த மட்டும் ஏதாவது வந்து ஒருத்தனை யாருக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றது ஒரு மேட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. கரெக்டா சொன்னீங்க. இன்னொரு பிளேயர் பத்தி உமேஷ் யாதவோட கண்டெம்பரரி, இன்ஃபேக்ட் உமேஷ் யாதவோட சீனியர் இஷாந்த் சர்மா குஜராத் டைட்டன்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. 2 years ago இஷாந்த் சர்மா அன்சோல்டு. ஆனா இந்த வருஷம் இஷாந்த் சர்மா குஜராத் டைட்டன்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. ஆனா உமேஷ் யாதவ் யாரும் பிக் பண்ணல. சோ இந்த ஆக்ஷன் டைனாமிக்ஸ் எப்படி நம்ம சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான். டெஃபினட்டா கஷ்டம் தான். இதுல என்னன்னா, அந்த ஆக்ஷன்ல உட்காந்துருக்கவங்க 85-90% பேர் ஒரு கிரிக்கெட் மேட்ச் கூட வாழ்க்கையில வளர்ந்தது இல்ல. அவங்க தான் உட்காந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அனலிஸ்ட்னு சில பேர் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அனலிஸ்ட் நம்பர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், பட் நம்பர்ஸ் டோன்ட் கிவ் யூ த ஃபுல் பிக்சர். ஆப்வியஸ்லி பீப்புள் ஹூ ஹவ் பிளேட் கிரிக்கெட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் மச் பெட்டர் கிரிக்கெட்டர். பட் தென் எஸ், மூவ் ஆன் பண்ணலாம். பிருத்வி ஷா வந்து ஒன்ஸ் அகைன் பெரிய சர்ப்ரைஸ் பிரேதம். பிருத்வி ஷா சோல்டா இருக்காரு. அவருக்கும் வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமா வந்திருப்பாருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் he was projected as the next big thing. செம்ம டேலண்டட். டெஸ்ட்ல டெபியூல 100, ஐபிஎல்லாம் விளையாட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் பிக் திங் நாங்க. பட் அவரோட ஆட்டிடியூட் டெஃபினட்டா ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு. மும்பை சையத் முஷ்டாக் அலி டீம்ல இருந்தே டிராப் பண்ணிருக்காங்க. இப்போ அன்சோல்டாவும் இருக்காரு. மும்பை ரஞ்சி டிராஃபில இருந்து டிராப் பத்திரி சையத் முஷ்டாக் அலில இருக்காரு. பட் நீங்க பிருத்வி ஷா பாத்தீங்கன்னா இந்தியா அண்டர்-19 கேப்டன் 2018ல டெல்லி கேபிட்டல்ஸ் முன்னாடி அவங்க பேர் என்ன தெரியுமா? டெல்லி டேர் டெவில்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டெல்லி டேர் டெவில்ஸ் இருந்த போது பிருத்வி ஷா பிக் பண்ணாங்க 2018ல. சோ 6 years டெல்லி டேர் டெவில்ஸ்ல இருந்து அவங்க டெல்லி கேபிட்டல் ஆனாங்க. ஆனா பிருத்வி ஷா டேர் டெவிலா இருக்கல அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி. 6 வருஷம் பிருத்வி ஷா வச்சு ட்ரை பண்ணாங்க. ஐ திங்க் பிரவீன் ஆம்ரே ஆகட்டும், ரிக்கி பாண்டிங் ஆகட்டும், நிறைய பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க, கவுன்சில் பண்ணாங்க. ஐ திங்க் பிரவீன் ஆம்ரே நல்லாவே அவரை பேக் பண்ணாரு. ஒரு 99 அடிச்சாரு எனக்கு ஞாபகம் 18 or 19 சீசன்ல. நல்ல சான்ஸ் இருந்தது. ஃபிட்னஸ், ஆட்டிடியூட் அண்ட் வேர்ட் ஸ்ப்ரெட்ஸ் பத்தி எல்லாரும் பேசிப்பாங்க. எதுக்கு நீங்க பிருத்வி ஷா எடுக்கல, நோ இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா. வேர்ட் ஸ்ப்ரெட்ஸ் ஸ்மாலர் 10 பிரான்ச்சைஸ் தான் இருக்கு, பேசிப்பாங்க. பட் ஐ ஸ்டில் ஹோப் அவருக்கு அடுத்த வருஷம் ஒரு ஃபேண்டாஸ்டிக் சீசன் வரணும். ஏன்னா அந்த மாதிரி டேலண்ட் வந்து காட் கிவன் டேலண்ட், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் கிரெக் சாப்பல் கூட இப்போ ஒரு லெட்டர் எழுதிருக்காரு, பிருத்வி ஷா டைம் டு ரீஃபோக்கஸ்னு. பண்ணலாம். 25 வயசுல ஒரு வயசே இல்லைங்க, எப்ப வேணாலும் திரும்ப வரலாம். இந்தியன் பேட்ஸ்மேன் பிரீமியம்ல இருப்பாங்க இந்தியன் பிரீமியர் லீக்ல. ஹோப்ஃபுல்லி அவர் ஃபார்மை டிஸ்கவர் பண்ணுவாரு, ஃபிட்னஸ் ரீகெயின் பண்ணிட்டு வருவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வயசு ஒரு பக்கம் இருக்கு, பட் தென் எஸ் அவர் வந்து திரும்பி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இவரை பார்க்கும்போது நிறைய வினோத் காம்ப்ளி ஃபீல் வருங்க. ஐ திங்க் அது ஒரு நீங்க ஃபெயிலியர்ஸ் ஒன்லி ஹேண்டில் பண்றது முக்கியம் இல்ல, வாழ்க்கையில சக்சஸையும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். சக்சஸ் ஹேண்டில் பண்ண ஒரு கிரேட் கிரிக்கெட்டர் சச்சின் டெண்டுல்கர், அவரும் மும்பை. இன்ஃபேக்ட் அவரும் பிருத்வி ஷா கூப்பிட்டு பேசியிருக்காங்க. பாப்போம். ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் ஃபியூச்சர் இஸ் பெட்டர் ஃபார் த யங்ஸ்டர். அதுக்கப்புறமா 2 ஃபாரின் பிளேயர்ஸ் பத்தி பேசலாம். பிரேதம் ஒன்ஸ் அகைன் சர்ப்ரைஸ்ட் ஜானி பேஸ்டோ. போன ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 அடிச்சிருக்காரு. இந்த வருஷம் அன்சோல்டு. கேன் வில்லியம்சன் ப்ராப்ளி இன்ஜுரி வரிஸ் நினைக்கிறேன், அவரும் அன்சோல்டு. ஏஜும் பாத்தீங்கன்னா நாட் ரைட். T20 கிரிக்கெட் டெஃபினட்டா நாட் இஸ் பெஸ்ட் ஃபார்மேட். சோ பேஸ்டோ அண்ட் கேன் வில்லியம்சன் கொஞ்சம் சர்ப்ரைஸ் தாங்க. ஜானி பேஸ்டோ நான் எப்பவுமே பிதாமகன் தான் கூப்பிடுவேன். அதே மாதிரி அந்த ரெட் தாடி வச்சுன்னு விக்ரம் பிதாமகன்ல வந்த மாதிரி தான் வருவாரு. பிதாமகன் பிக் பண்ணாது நான் ஷாக் பத்ரி. எப்படி நான் ஷார்துல் டாக்கூர் ஷாக் ஆனோம், டெஃபினட்டா ஜானி பேஸ்டோ நான் ஷாக் தான். பிகாஸ் ஜானி பேஸ்டோ நீங்க பேஸ் பிரைஸ்ல தூக்கிக்கலாங்க. 14 மேட்ச்ல எப்படி 3 மேட்ச் அடிப்பாருங்க. கொஞ்சம் ஸ்பின் வீக் தான், ஒரு ஸ்லோ பிட்ச்ல கஷ்டப்படுவாரு. பட் எப்படியும் ஐபிஎல்ல வந்து 80% பட்டாதான். அந்த பாட்டா பிச்சஸ்ல ஜானி பேர்ஸ்டோ வச்சு பிரிச்சுறாரு அவர் கிடைச்சதுன்னா. நீங்க ஜானி பேர்ஸ்டோ மாதிரி ஒரு 3 மேட்ச் உங்களுக்கு வேணும்னா ஜானி பேர்ஸ்டோ இஸ் யுவர் மேன். பிகாஸ் நிறைய நீங்க ஃபாரின் பிளேயர்ஸ் பண்ட் எடுத்திருக்காங்க. பிகாஸ் நிறைய வெஸ்ட் இண்டியன்ஸ் வந்திருக்காங்க, ரோமன், பாவல், அவங்க எல்லாம் விட ஐ திங்க் ஐ ரேட் ஜானி பேர்ஸ்டோ ஹையர் as a T20 கிரிக்கெட்டர். சோ எப்படி அவர் எடுக்கலன்னு, எந்த பிரான்ச்சைஸுமே எடுக்கலன்னு எனக்கு புரியல. எஸ் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. அந்த இந்தியா இங்கிலாந்து சீரிஸ்ல நல்லா எக்ஸ்போஸ் ஆனாரு ஸ்பின்னோட. பட் ஸ்டில் ஜானி பேர்ஸ்டோ ஒரு T20 டீம்ல இருந்திருக்கலாம், அதுல தப்பே இல்ல. அட்லீஸ்ட் ஸ்குவாட்ல. கேன் வில்லியம்சன் நான் சர்ப்ரைஸ் ஆகல பத்ரி, சர்ப்ரைஸ் ஆகல, ஷாக் ஆகல. பிகாஸ் அவரோட பெஸ்ட் ஃபார்மேட் டெஸ்ட் கிரிக்கெட், அவர் அப்சல்யூட் தாதா. ODI ஆல்சோ இஸ் ஃபேண்டாஸ்டிக். அவர் பேஸ்ல டிக்டேட் பண்ணலாம். கேப்டனா கூட இருந்திருக்காரு கேன் வில்லியம்சன், மறக்காதீங்க சன்ரைசர்ஸ்க்கு. சோ அந்த ரோல் யாரும் அவரை அந்த ரோல்ல பார்க்கலன்னு நினைக்கிறேன். அண்ட் இஸ் கமிங் ஆஃப் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஆல்சோ. சோ கேன் வில்லியம்சன் எனக்கு அப்படி ஒரு பெரிய ஷாக் கிடையாது. பட் பேஸ்டோ எஸ் டெஃபினெட்லி ஷாக். கேன் வில்லியம்சன் ஷாக் கிடையாது. நானும் ஒத்துக்கிறேன், கேன் வில்லியம்சன் எனக்கும் பெரிய ஷாக் கிடையாது. பட் ஜானி பேஸ்டோ டெஃபினட்டா நம்ம ஒரு ஷாக் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்க வித் பத்ரியில. அடுத்தது ஒரு பிளேயர் சர்ஃப்ராஸ் கான். எனக்கு பர்சனலி ஐ எம் வெரி வெரி சர்ப்ரைஸ். ஏன்னா ஒரு இந்தியன் பேட்டர் மிடில் ஆர்டர் ஆப்ஷன் ஆல்ரெடி அது வந்து ரேர். இன்ஃபேக்ட் இவர் கரண்ட் சிஸ்டம்ல இருக்காரு, கரண்ட் டெஸ்ட் டீம்ல இருக்காரு. பட் இவர் ஒரிஜினலா பாத்தீங்கன்னா லைம் லைட்ல வந்தது T20 கிரிக்கெட் மற்றும் ஒயிட் பால் கிரிக்கெட் மூலமா தான். கொஞ்சம் டெஸ்ட் கிரிக்கெட்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் மேக்கர், கொஞ்சம் அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் நிறைய ஆடுவாரு. பட் டெஃபினட்டா பேஸ் பிரைஸ்ல ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் அட்லீஸ்ட் ஒரு பேக்கப் ஆவாது எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன்.
எனக்கு சர்ஃப்ராஸ் கான் டெஃபினட் ஷாக் தான். சர்ஃப்ராஸ் கான் டெஃபினெட்லி ஒரு சர்ப்ரைஸ். எனக்கு 75 lakhs தான் பேஸ் பிரைஸ் போட்டுறாரு, 2 கோடி கூட போடல. அகைன் சொன்னதே நான் சொல்றேன், உடஞ்ச ரெக்கார்ட் மாதிரி நிறைய பிரான்ச்சைசிஸ் கிட்ட ஸ்லாட்ஸ் ஃபில் ஆகல, 3-4 கோடி இருக்கு. ஒரு சர்ஃப்ராஸ் கான் மாதிரி ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனை பெஞ்ச்ல வச்சுக்கிறது தப்பே இல்லை. அண்ட் அவர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கு, ஒரு டீமோட மூட லிஃப்ட் பண்ற அபிலிட்டி இருக்கு. ஓவரால் ஒரு சியர்ஃபுல் பர்சனாலிட்டி மாதிரி இருக்காரு. எனக்கு பர்சனலா அவரை தெரியாது, பட் யூ கேன் ஈஸிலி மேக் அவுட் அவர் பாடி லாங்குவேஜ், ஃபீல்ட்ல டீம் அப்லிஃப்ட் பண்றக்கூடிய ஒரு இது இருக்கு. அண்ட் சர்ஃப்ராஸ் கானை வச்சு டெஃபினட்டா பிக் பண்ணிருக்கலாம், பிகாஸ் இந்தியன் பேட்ஸ்மேன் உங்களுக்கு தேவை, அதுல டவுட்டே கிடையாது எனக்கு. அஜிங்கிய ரஹானே கூட எடுத்திருக்காங்க கல்கட்டா 1.5 கோடிக்கு. அவங்க யூஸ் பண்ணுவாரா தெரியாது. ஷுவர்லி சர்ஃப்ராஸ் கான் 12-13 years younger than ரஹானே எங்கேயாவது ஒரு சிச்சுவேஷன்ல யூஸ் ஆயிருப்பாரு. பட் பிரான்சைஸ் நீங்க சொன்ன மாதிரி என்ன பேசிஸ்ல எடுக்கிறாங்கன்னு தெரியல. அவர் டெஸ்ட் ஆடுறதுனால அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டர்னு லேபிள் பண்ணிட்டாங்களா தெரியல. பட் அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தான் எனக்கு. டெஃபினட்டா சர்ப்ரைஸ் தான் சர்ஃப்ராஸ் கான். ஹோப்ஃபுல்லி மேபி இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே என்ன நம்ம சொல்ல விரும்புறோம்னா ஒரு சான்ஸ் இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு பிளேயர் இன்ஜூர் ஆயிட்டாருன்னா இவங்களை வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்டா எடுக்கலாம். ஆர் இன்னும் கொஞ்சம் பைசா பாக்கி இருக்கு, திடீர்னு அவங்க ரியலைஸ் பண்ணி நமக்கு ஒரு பிளேயர் கம்மியா இருக்கு அப்படின்னா they can definitely pick these players. நிறைய பிரான்ச்சைசிஸ் ரூம் வச்சிருக்காங்க, அவங்க ஃபுல் ஸ்குவாட வந்து ஃபில் பண்ணல அப்படிங்கறத ஒரு உண்மை. வேற ஏதாவது பிளேயர் மேல மைண்ட் வச்சிருக்கா, மயாங்க் அகர்வால் இருக்காரு, அவர் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் who's remaining unsold. அங்க ஏதாவது சர்ப்ரைசஸா? எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இல்ல நான் சொல்லுவேன், ஏன்னா வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல அவரோட ஃபார்ம் ரொம்பவே டிப் ஆயிருக்கு. மயங்க் நிறைய பிரான்ச்சைசஸ் நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் இஸ் பேட்டட் அவருக்கு ஃபேவரட் பொசிஷன்லயும் பேட் பண்றாரு. அப் தி ஆர்டர் எய்தர் 1, 2 or 3 ஆடிருக்காரு. பட் ஃபிளரிஷ் ஆகல, அன்பார்ச்சுனேட். கர்நாடகா ரஞ்சி செட்டப்ல அவர் இன்னும் ரொம்ப இன்டெகிரல் கர்நாடகா டீமுக்கு, அது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங். இன்னொரு பிளேயர் நான் ரொம்ப சர்ப்ரைஸ்ட்னா பத்தும் நிசங்கா பத்ரி. ஒரு பியூட்டிஃபுல் ஷாட் மேக்கர், T20 ஆகட்டும், ODI ஆகட்டும், டெஸ்ட் ஆகட்டும், ஒரு கிளாசிக்கல் பிளேயர். பட் அவர் அடிக்கிறதே தெரியாது, ஆனா அவர் ஒரு 140-150 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிப்பாரு. ஸ்ரீலங்காக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கொடுக்குறாரு. எக்ஸ்ப்ளோசிவ்னா 6 அது மாதிரி கிடையாது. நீங்க அவர் 30 பால் ஆடினா எப்படியும் 50 ரன் வரும். பத்தும் நிசங்கா பேஸ் பிரைஸ்ல கூட போல, அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். திடீர்னு நீங்க வேற ஏதாவது பிளேயர் எனக்கு பத்தும் நிசங்கா ஞாபகம் வந்தது. அது வெரி சர்ப்ரைஸ். பத்தும் நிசங்காக்கு இடம் கிடைக்காது, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு. டெஃபினட்டா சர்ப்ரைஸ் தான், ஏன்னா ஸ்ரீலங்காக்கு இவ்வளவு நல்லா பண்றாரு, ஆனா ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது டெஃபினட்டா ஒரு சர்ப்ரைஸ் தான். ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் நம்ம ஒன்ஸ் அகைன் சொல்றோம், ஒன்னே ஒன்னு சர்டன், சர்ப்ரைஸ்ன்றது சர்டன் தான். ஐபிஎல் ஆக்ஷன்ல ஏன் எடுக்கிறாங்க, எதுக்கு எடுக்கிறாங்கன்னே தெரியாது. ஏன் இவ்வளவு வேலை, ஏன் எடுக்கல, யாருக்குமே புரியாது. அதுதான் ஐபிஎல் ஆக்ஷன். தேங்க்யூ பிரேதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ பத்ரி. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ். See you with lot more content soon. Bye.